இன்னைக்கு ஒரு ரெயின்போ தீம் கேக் தான் இன்னைக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம். இவங்க நம்மளோட ரெகுலர் கிளைண்ட் தான். ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த கேக் ஆர்டர் பண்ணும்போதே அவங்க சொல்லிட்டாங்க ரெயின்போ தீமில் என் பொண்ணு கேட்குறா, அதனால ரெயின்போ கேக்காக செஞ்சு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. ரெயின்போ கேக்னா உள்ளேயும் நிறைய ஸ்பாஞ்சில் கலர் ஆட் பண்ண வேண்டியது இருக்குமே மேடம் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்னதான்ப்பா செய்யலான்னு கேட்டதுக்கு, வேணால் உள்ள ஃப்ளேவர் சூஸ் பண்ணுங்கள், வெளியில் மட்டும் அந்த மாதிரி தீமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஓகே, அதனால் உள்ள சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணிவிட்டு வெளியில் டிசைன் மட்டும் ரெயின்போ மாதிரி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சாச்சு. கேக் ஐசிங்லாம் முடிஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபாண்டன்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி. கிளைண்ட்டு இந்த ஒரு இமேஜ் தான் ரெஃபரன்ஸுக்கு அனுப்பி இதே மாதிரி சிங்கிள் டயராக கேட்டிருந்தாங்க. ஃபாண்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் மினிமலாக யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் கேக்கோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் கேக் ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.